சிம்ரன் மாதிரி இருக்கீங்களா? சரிதான். கண்ணப்பை நல்லா கழுவிட்டு வாப்பா. ஸ்ரீதேவி பெயர் ஆசீர்வாதமாக இருப்பாங்களா? பேரே அழகாக இருக்குல்லப்பா, நல்லா இருக்கும். ஒரு பேர் கேட்டவுடனே பிடிக்காமல் இருக்கும், அப்படி இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க. பேரை கேட்கும்போது நல்லா இருக்குன்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. பேர் ராசி நான் பார்க்க மாட்டேன், சும்மா என் மனசில் தோணுச்சு நான் சொன்னேன். ஓகேங்களா? 39வது லைக் போட்டுக்கிறீங்கப்பா, நன்றிப்பா. 38வது லைக் போட்டவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. சொல்லாமல் செய்கிறீங்க, அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு. 40வது லைக் போட்டுக்கிறீங்க, ரொம்ப நன்றிப்பா. மஞ்சுளா ஹாய்ப்பா, வருக வணக்கம். ரிஸ்வானா வருகப்பா, வணக்கம். ரிஸ்வானா வருக வணக்கம். மஞ்சுளா நம்ம ஐடிக்கு வர்ற மஞ்சுளாவா இல்லை புதுசாக வந்துருக்கீங்களான்னு தெரியல. வருகப்பா, வணக்கம் வணக்கம். அனைவரும் வருக, கமெண்ட் பண்ணுங்க, பேசுங்க, கடவுளை பற்றி கேள்வி கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிப்பா. இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, பேரே வாய்க்குள்ள வரல. ஜமிஷாவா என்னமோ பேர் போட்டுக்கிறீங்க, சாரி உங்கள் பேர் எனக்கு படிக்க தெரில. மஞ்சுளா நல்ல பேர். ஷமிஷா பேர் வரல, நீங்கள் முஸ்லீமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிஷ்வானா கிறிஸ்டினாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஹாய் ஆண்டி. புரியாத கமெண்ட் போட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். 41வது லைக் போட்டுக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஹாய் ஹாய் வணக்கம். குருச்சரன், ஓகே ஓகே, நல்ல பேர். ஹாய் ஆண்டிக்கு. ஹாய்ப்பா, வணக்கம் வணக்கம். லோகநாதன், நீங்கள் நயனா? நயன் இல்லை. ஓகே ஓகே ஓகே. 7 to 8:30 அனைவரும் வருக, சப்போர்ட் திஸ் சேனல். மெகந்தி கற்றுக் கொடுக்கப்படும், மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வாழுங்கள், வாழ்த்துங்கள் சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. கனிஷ்கா நல்ல பேர், அழகான பேர். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேப்பா, நான் சாப்பிட்டேன். சக்தி அம்மா வருகப்பா, வணக்கம் வணக்கம் வணக்கம். 41 42 லைக் போட்டிங்க, வணக்கம், நன்றிப்பா, நன்றி. கவின் வருகப்பா, வணக்கம் வணக்கம். 42வது லைக் போட்டிருக்கீங்க, நன்றி. 41வது லைக் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க. சரவணன், என்ன பேசணும் கேள்வி கேட்குறீங்க? வணக்கம். சிவலிங்கம் வருக, வணக்கம். ராமேத்த வருகப்பா, வணக்கம். அடுத்த பேர் படிக்க தெரில. வருக வருக, வணக்கம் வணக்கம். கடவுளை பற்றின கேள்வி கேளுங்க, கடவுளோட வருகை இருக்குது. குட் ஈவினிங், வருக வணக்கம். உங்கள் பிரச்சனைகள் என்னான்னு சொல்லுங்கள், பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். ஹாய்ப்பா, வருக வணக்கம். மகுஜாவா என்னமோ பேர் போட்டுருக்குறீங்க, சாரி தப்பாக படித்தேன்னா.
வணக்கம் மக்களே, வருக வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. கமெண்ட் பண்ணுற உள்ளங்களுக்கு நன்றி. சனி பகவான் வருக வணக்கம். குட் ஈவினிங், வருக வணக்கம். எதற்காக சனி பகவான் பேர் வச்சிங்கன்னு எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கப்பா, பேசுங்கப்பா. 49 பேர் இருக்கிறீங்க, எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கருத்தில் பதிவிடுங்க. கடவுளோட வருகை இருக்குது, இதெல்லாம் மாறினா நல்லாயிருக்கும். உங்களோட மனசில் என்ன தோணுது, கடவுள் இதெல்லாம் நம்மளுக்கு மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்கள் பதிவிடுங்கள். வில்லி சுனியம் ஆவியா ஆத்துமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அபுச்சா என்னமோ பேர் போட்டிருக்கு. வணக்கம். நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சேப்பா, 18 ஆண்டுகளுக்கு முன்பு. நீதி நியாயம் நிலைநாட்ட. ஓகே சனி பகவான் பரவாயில்ல. இன்னும் யாராவது சொல்லுங்க, உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னெல்லாம் மாறலாம், கடவுள் மாற்றி கொடுக்க போறார். பூமியை நம்மளுக்கு எல்லாமே மாற்ற போறாரு. ஏன்னா அவர் இப்போதான் அவரோட பார்வைக்குள்ள நம்ம பூமி போயிருக்குது. நம்ம மக்களோட செயல்பாடெல்லாம் பூமிக்கு எல்லாமே கடவுள்கிட்ட இப்போ தான் போயிருக்குது. நம்ம எப்படிலாம் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. பேசுங்கள், கொஞ்சம் அமைதியாக இருக்காதீங்க. போதும் மைடி, நீங்களாம் கொஞ்சம் திருந்தணும். ஓகேங்களா? போதும் மைடி, நீங்கள் கொஞ்சம் திருந்தணும். சரிங்களா? சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நோண்டுற வேலை பார்க்கக்கூடாது. கடந்து போய்கிட்டே இருக்கணும் எல்லா ஒரு விஷயத்தையும். கேட்குற கேள்வி வைப்பாரு. அப்புறம் பொண்டாட்டியே வராமல் இருந்துட போறா. சரியா? உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி வேணா கொஞ்சம் அமைதியாக இருங்க. பயமாக இருக்குது. எதற்காக? எனக்கு என் கணவர் தான் கடவுள். ஓகேப்பா ஓகேப்பா, நல்லது தான். என் குழந்தைகளுக்கே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. வருக வருக வணக்கம்ப்பா. 43 லைக்கு 44 லைக்கு போட்டுக்கிறீங்க, கேட்காம போட்டுக்கிறீங்க, ரொம்ப நன்றி. மனைவி இருக்கா உங்களுக்கு தெரியாதா? நாற்பத்தி 4 லைக் வரை போட்டுக்கிறீங்கப்பா, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப நன்றிப்பா. 49 பேர் இருக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள். கடவுளோட வருகையில் எதெல்லாம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்ற கருத்துக்களை பதிவிடுங்கள். அன்பு மகளின் நலமா, இனிய மாலை வணக்கம்மா. வருக வருகப்பா, வருக. வணக்கம் வணக்கம். நான் உங்களுக்கு மாலை வணக்கம் செலுத்துகிறேன், நன்றி சொல்கிறேன் லைவுக்கு வந்ததுக்கு. அக்கா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன குழம்பு? குழம்பு இன்னைக்கு குருமா குழம்பு தம்பி. ஹாய் அக்கா, வெரி நைஸ். கடவுள் வருகை எப்போது வருவார்? கண்டிப்பாக இன்னொரு 14 வருஷத்தில் வந்துடுவார் ஐயா. 46 லைக் போட்டிருக்கீங்க, நன்றி. இன்னும் ஒரு 14 வருஷத்தில் வருவார். ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மாறும். பயப்படாமல் இருங்க எல்லோரும். ஹாய்ப்பா, வருக வணக்கம். 46 லைக் போட்டுக்கிறீங்க, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. எனக்கு வேலை, அவ்வளோ வேலை இருக்குது. உட்காந்து லைவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். மக்கள் வரும்போது போட்டு போக மனசு வரலை. வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. யாராவது வந்து உங்ககிட்ட அழகுல மலைங்கி பொத்துன்னு விழுந்துட்டேன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? செருப்பால் அடிப்பேன் நான். நான் வேற ஒருத்தனோட பொண்டாட்டி, என்கிட்ட வந்து அழகா இருக்கேன்னு சொன்னால் அவனை செருப்பால் அடிப்பேன் நான். பதினாலு வருடத்துக்கு பின் வந்த என்ன ஆகும்? இவ்வுலகம் நல்ல ஒரு அழகான பூமியாகும், சொர்க்க பூமியாக மாறும்.
நாங்கள் ரெஸ்டாரண்டில் வேலை பார்க்கிறோம். என் பெயர் ரமேஷ். என் பேர் ரமேஷ். ஓகேப்பா தம்பி, ஓகே, நல்லபடியாக வேலை பாருங்கள். வருகப்பா, வணக்கம். அப்புறம் இதெல்லாம் நல்ல பூமியிலே இருக்கிறோம். இது நரக பூமி தான்ப்பா. நரகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். யார் துன்பம் இல்லாமல் வாழ்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கலாம் யாராவது? யார் குடும்பத்தில் சந்தோஷம் இது துன்பம் இல்லாமல் வாழ்கிறாங்க? வீட்டுக்கு போய் பாரு, மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியாமல் இருக்கு. அது நரக வாழ்க்கை தான். அது அப்போ தான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அவரோட வருகை அப்போ தான் இருக்குது. அவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு 14 ஆண்டுகள் ஆகும். 46 லைக் போட்டிருக்கீங்க, நன்றி. அவர் ஒவ்வொரு உலகமாக போயிட்டு வருவார். இது மாதிரி பல உலகங்கள் இருக்குது. நம்ம உலகம் தான் நாரி போய் கிடக்குது. ஆனால் அவரால் படைக்கப்பட்ட உலகம்லாம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். எல்லா உலகத்துக்குள்ளேயும் போயிட்டு அப்புறம் தான் நம்ம பூமிக்குள்ள வருவார். அப்புறம் அதுக்கு பேர் என்ன ஐயா? துன்பம் இருந்தால் நரக வாழ்க்கை தான். தினமும் செத்து பொழைச்சி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு வாழ்க்கை அப்படி இருக்குன்னுக்கிட்டு நோய் நொடியை வச்சுக்கிட்டு கடனை வாங்கிக்கிட்டு மனக்குழப்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அன்பு இல்லாமல், அன்பே இல்லை, இப்படிலாம் குழப்பத்தில் தான் இப்போ எல்லாரோட வாழ்க்கையும் ஓடிட்டுருக்கு. போய் யாருனாலும் நீ கேட்டுப்பார். எப்படி வாழணுமேன்றதுக்காக தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. யாரும் நிம்மதியாக வாழ்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டங்கள் தான் இருக்குது, கொடுமைகள் தான் இருக்குது. அதுதான் நரக வாழ்க்கை. இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இதுக்கு தீர்வு கடவுள் தான். கடவுளோட வருகை தான். கடவுளோட வருகையில் எல்லாமே மாறிடும். கடவுளோட பார்வையில் எல்லாமே மாறிடும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் எல்லாமே மாறிடும். அப்போது கடவுள் வந்தால் இப்போ இருக்கிற வாழ்க்கை இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. எல்லாமே மாறிடும். எல்லாம் மாறிடும். இப்போ இருக்கிற இந்த துன்பங்கள்லாம் கலந்து போயிடும். தொலைஞ்ச சனியும் பிடிச்ச சனியும் போயிடும். நாம் எல்லாம் நல்லா இருப்போம். இங்கே மழை பெய்யிட்டு, இப்போ கொஞ்சம் மழை பெய்யிட்டு. மழை இல்லைன்னா பூமி வெடிச்சிடும். 48 லைக் யாரை போட்டுருக்குறீங்க, நன்றி. 49 லைக் யாரை போட்டுருக்குறீங்க. சொல்லாமல் லைக் பண்ண உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, நன்றி. கடவுள் அவர் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கார். ஓகேங்களா? கடவுள் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கார். அவர் இருக்க வேண்டிய உலகத்தில் அவர் இருக்கார். இயக்கமாக தான் இருந்துகிட்ருக்கார் இப்போ வரைக்கும் நமக்கு. சரிங்களா? அவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கடவுளோட உருவம் எப்படி இருக்கும், அவர் எப்படி இருப்பார்ன்றதை நம்ம பார்க்க முடியும். அவர் பவரெல்லாம் இறக்கி வச்சுட்டு வருவார். அவர் பவர்கிட்டலாம் நம்ம போக முடியாது. சரிங்களா? ஒரு தீக்குச்சி நெருப்பு அளவு தான் சூரியனோட பவர் அவருக்கு, அவரோட பார்வையில். சரிங்களா? அப்போ அவரோட பவர் எவ்வளோக்கு இருக்குன்னு பாருங்க. அவர்கிட்ட யாரும் போக முடியாது. அதனால தான் அவர் பவரெல்லாம் இறக்கி வச்சுட்டு சாதாரண மனிதனை போல பூமிக்குள்ளே வருவார். அப்போ தான் அவரை நம்ம பார்க்க முடியும். வாழ்க்கை மாறும், எது மாதிரி மாறும். 52 லைக் யார் போட்டீங்க, நன்றிப்பா, நன்றி. அவர் நம்மோடு இயங்கிக்கிட்டு இருக்காரு. இயக்கம் கடவுள் தான். கடவுள் இயங்கிக்கிட்டு இருக்கார். இயக்கம் தான் கடவுள். வாழ்க்கை மாறும், எது மாதிரி மாறும். துன்பம் இல்லாத வாழ்க்கை இருக்குமுங்க. துன்பமே இருக்காது. கடன் இருக்காது, கல்யாணம் ஆகலை என்ற கஷ்டம் இருக்காது, பிள்ளை பிறக்கலை என்ற கவலை இருக்காது. எல்லாமே சரியாக கிடைக்கும். பணம் இல்லைன்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை. நோய் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே பொதுவாக மாறிடும். எல்லா பொருளும் பொதுவாக மாறிடும். துன்பமே இருக்காது. மகிழ்ச்சி மட்டும்தான் அங்கே இருக்கும். அன்பு இருந்தால் போதும் சகோதரி, எதையும் சமாளிக்கலாம், சந்திக்கலாம். வாழ்க்கை அன்பு தான் தெய்வம். உண்மைதான். அன்பு யார்கிட்டையுமே இல்லை தான். ஆனால் அன்பை வச்சு ஜெயிக்க முடியலைங்க. சமயத்தில் தோற்று போயிடுறோமுங்க. உண்மையான அன்பு யார் மேலே காட்டோம்னா ஒரு சில நேரம் நிராகரிக்கிறாங்க. இப்போல்லாம் அன்பு இருக்குன்னா எல்லாருக்குமே அன்பு இருக்கணும். ஒருத்தருக்கு அன்பு இருக்குது, ஒருத்தருக்கு அன்பு இல்லை. நம்ம போய் அன்பு காட்டோம்னா நம்ம நிராகரிக்கிறாங்க, ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அன்புக்கு மதிப்பும் இல்லாமல் இருக்குது. அந்த அன்புன்றது எல்லாருக்குள்ளேயும் வரணும். சூப்பர் குட் ஸ்பீச்சு, தேங்க்யூ. ஓகேப்பா, ஓகே. நோய் இல்லாமல் இருக்கும் சுகம் இருக்கக்கூடாது. சுகர் இருக்கக்கூடாது. ஆமாம், சுகரை அழிக்கணும்ப்பா. சுகர் தான் ரொம்ப மோசம் பண்ணுது. 52 லைக் போட்டு நன்றி. சுகரை அழிக்கணும். சுகரால் தான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கெலாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் சுகர் பார்க்குற இடத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டேன். நாற்றை தாங்க முடியல. எல்லோரும் புண்ணு வச்சு கொத்தன்னு அழுகி கிடக்குறாங்க. கொத்தன்னு அழுகி கிடக்குது. காலுகளெல்லாம் அழுகி கிடக்கு.
அதில் நிற்க முடியல, அவ்வளோ நாத்தம். அப்போ அந்த மனுஷன் எப்படி வாழ்வான்னு பாருங்கள். சுகரால் அந்த கால் எடுக்க வேண்டியது, விரல் எடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்துடுது. அதனால் அவங்களுக்கு புண்ணாகி போயிடுது. அந்த புண்ணு அந்த நேரத்தில் நறுது. கிட்டத்தை போய் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டம் இருக்கும். சுகர் அந்த இடத்தை சொல்லுங்களக்கா, நாங்களும் போய் பார்த்துட்டு வருவோம். எந்த இடத்த சொல்ல? அன்பு இருந்தால் கற்பகம் சிஸ்டர் அன்பு இருந்தால் கற்பகம் சிஸ்டர் நம்ம காட்டுனா அவங்க பண்ணுறாங்க. அன்பாக காட்டணும். அன்பு காட்டுற விதங்கள் இருக்குது. ஓகேங்களா? அன்பு காட்டுற விதம் இருக்குது. ஒருத்தரோட துன்பப்படுத்தக்கூடாது, ஒருத்தரை துயரப்படுத்தக்கூடாது, ஒருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களோட கஷ்டத்தில் கலந்துக்கணும், அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் அன்பு. அதை விட்டுட்டு நான் அன்பு காட்டுறேன் அன்பு காட்டுறேன்னு தப்பு வார்த்தைகளை பேசி, கெட்ட வார்த்தைகளை பேசி, அவங்கள காயப்படுத்தி, அவங்கள ஒரு தப்பான ஒரு கிரேட் பண்ணி, நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, ஐயோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடக்குமுறையில் அவங்கள துன்பப்படுத்துறதுக்கு பேர் அன்பல்ல. சரிங்களா? அதுக்கு பேர் அன்பல்ல. அன்பு என்பது பிறர் நம்ம காயப்படுத்தாமல் காப்பாற்றுறதான் அன்பு. அன்பு செய்யணும். காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைக்கிறதுக்கு பேர் அன்பு அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. போதும். நீங்கள் எப்போதும் அன்பாக இருந்தால் போதும். கடவுள் இருக்கிற இடத்த, கடவுள் இருக்கிற இடம் உங்ககிட்ட தான்ப்பா இருக்காரு. கடவுள் உங்ககிட்ட தான் இருக்காரு. கடவுள்கிட்ட நீ போக முடியுமா? உனக்குள்ள தான் இயங்கிக்கிட்டு இருக்காரு. இயக்கம் தான் கடவுள். அவரை நம்ம பார்க்கும்போது பார்த்துருவோம். ஆனால் இயக்கம் என்பது கடவுளோட இயக்கம். நீங்கள் நம்மக்கிட்ட வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கணும். சரிங்களா? நல்ல செயல்ன்றது கடவுள் செயல். அதை நம்ம கண்டு கரெக்டாக அதன்படி போனோம்னா கரெக்டாக கடவுள் நம்மளுக்குள்ளே இயக்கமாக இருப்பார். இல்லை நம்ம ஆசைக்கெல்லாம் அனுப்படிஞ்சு காசு பணம் காரு வண்டி பங்களா, பிறர் செத்தானா பிறர் பொழைச்சானா நமக்கு தேவை காசு அப்படின்னு சொல்லி கெட்ட வழியில் போனீங்கன்னா கடவுள் அங்கே இருக்க மாட்டார். அது பாவம் தான் இருக்கும். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். கடவுளோட அன்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த அன்பை நீங்கள் உணர்ந்தீங்க அவ்வளோதான். அதுதான் சொர்க்கம் நம்மளுக்கு. கடவுளோட அன்பை உணர்ந்தோம்னா அதுதான் நம்மளுக்கு சொர்க்கம். உண்மைதான். அட போங்க, நீங்கள் வேற. ஓம் சக்தி பராசக்தி. வருகப்பா. வணக்கம் வணக்கம். டிரைவர் அம்மா. ஓம் சக்தி டிரைவர். வருக வணக்கம். அன்பு சரியாக இல்லைன்னா மாறிடுவாங்க. நீங்கள் வைக்கிற அன்பு உண்மையாக இருந்தால் தான் உங்கள் காலை பிடிச்சிட்டு யாருமே இருப்பாங்க. நீங்கள் தவறான அன்பை செஞ்சீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. எப்படா ஓடுவோன்னு தான் நினைப்பாங்க. உங்கள் அன்பில் குறைபாடு உண்டு. அன்பு என்கிற பேரில் அரக்கத்தனம் பண்ணக்கூடாது. வருக வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கப்பா, பேசுங்க. சரி, ஓகே. லைவை முடிக்க வேண்டிய நேரம் ஆகிப்போச்சு. 31 பேர் இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். வந்துட்டான்டா. ஏன்டா அவங்க அம்மாவை எங்கேயோ யார்கிட்டயோ கூட்டி விட்டுட்டு என்னடா இங்கே வந்துட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கிற? இவன் பேர் என்ன? உசேனா என்னமோ பேர் போட்டுக்கானே ப்ளூ கலரில். ஏன் உங்கள் அம்மா அங்கிட்டு கூட்டி விட்டு இங்கே வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்கிற? ஐம்பத்தி 53 லைக் யாரை போட்டுருக்குறீங்க? 54 லைக் யாரை போட்டுருக்கீங்க? ரொம்ப நன்றிப்பா. முருகவேல் வருக. முருகவேல் வருக வணக்கம். வருக. 55 லைக் யாரை போட்டுருக்கீங்க? நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ரொம்ப நன்றிப்பா. 46 பேர் இருக்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா செத்து போயிட்டா. உன்னம்மாலும் செத்து போயிட்டாளா? செத்துட்டாளா? உங்கள் அம்மா செத்துட்டாளா? எங்கள் அம்மா செத்து போயிட்டா. உங்கள் அம்மா செத்துட்டாளா? சாகிறதுக்கு முன்னாடி இந்த வேலை தான் பார்த்தாளா? ஹாய் டியர். வருக வணக்கம். சக்தி வணக்கம். 54 லைக் யாராக போட்டுக்கிறீங்கப்பா? நன்றிப்பா. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிப்பா.
இது கடவுளை பற்றி சொல்கிற சேனல். தப்பான கமெண்ட் பண்ணாதீங்க. தப்பான கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். வருகப்பா. வணக்கம் வணக்கம். அனைவரும் வருக வருக. அந்த கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு எல்லாம் பச்சி ஏதாச்சும் எல்லாம் பற்றி சொல்லுங்க. ஹாய்ப்பா. வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா அக்கா? சாப்பிட்டாச்சுப்பா. முருகவேல் வருக வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவரும் வருக வருக வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் இருக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. அக்கா நீங்கள் திருநங்கையா? இல்லைப்பா, நான் நல்ல பெண் தான். எனக்கு 2 குழந்தைங்களாம் இருக்காங்க. யூசர் ஐடி இந்த லேடியை பார்க்கும்போது உன் அம்மாவே யோசிச்சுப்பார். அவன் அம்மாவே அங்கே அந்த வேலை பார்க்க விட்டு தான் வந்திருக்கான். அவன் அவங்க அம்மாவை இந்த வேலை பார்க்க விட்டு தான் அவன் வந்திருக்கான். அதனால தான் இங்கே வந்து பதிவிடுறான். அக்கா, கடவுள் உங்களுக்கு வரம் தரும் பொழுது நீங்கள் தப்பான வார்த்தையை கேட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கடவுள் வரம் தரும் போது அப்போ தந்தார். இப்போ இதில் தான் தப்பான வார்த்தைகள் பேசுகிறாங்க. தப்பான வார்த்தையை கேட்டு மனசு கஷ்டம்னா நான் படமாட்டேன். அந்த நாய் எங்கேயோ இருந்து அது ஊழையிடுது. அது நமக்கு தேவையில்லை. அது என்ன பேசிட்டு அது வாங்கிக்கட்டுமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் எனக்கு இருக்கும். நம்ம எல்லாம் நல்லது தான் செய்ய வரோம், ஆனால் நம்மளை தவறாக பேசுதுங்க. இதனால் வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமானது. பிறரை காயப்படுத்துகிற மாதிரி, பிறரை தப்புப்படுத்துகிற மாதிரி, தப்பு பண்ணுறது, இதெல்லாம் வார்த்தைகள்லாம் வந்து நான் உணர்ந்துருக்கிறேன், பார்த்துருக்குறேன். அதனால் அவங்கள நினச்சி எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஐயோ எவ்வளோ கேவலத்துக்குள்ளே போகிறாங்க, எவ்வளோ கேடுக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். அழகாக இருக்கீங்க அக்கா. யாரையும் பார்த்து அழகுன்னு சொல்லாதீங்கப்பா, ஓகேங்களா? பெண்கள் அடுத்த பெண்களை பார்த்து அழகுன்னே சொல்லாதீங்க. உங்கள் ஒய்ஃபு மட்டும் தான் உங்களுக்கு அழகாக இருக்கணும். உங்கள் பொண்டாட்டி மட்டும் தான் உங்களுக்கு அழகாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக இருக்கும். பார்க்குறவங்களாம் அழகாக இருக்குன்னு நீங்கள் சொல்லாதீங்க, ஓகேங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கை எவ்வளவு அற்புதமாக இருக்குது. இதில் நம்மளை மனுஷனாக பட்டிருக்கிற நானும் நம்ம எவ்வளவோ பாக்கியமானது, பாக்கியவதி. இதை யோசித்தா எதுவுமே நம்ம பேச. இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையே எவ்வளவோ அற்புதமாக இருக்குது. இதில் நம்மளை மனுஷங்களாக பட்டிருக்கிற நான், கடவுள், நாம் எவ்வளவோ பாக்கியவான்க, பாக்கியவதி. இதை யோசித்தா எதுவும் நம்ம பேச மாட்டோம். நான் ஒரு டவுட்டு கேட்குறேன், அதற்கு பதில் சொல்லுங்கள். சரியான டவுட்டாக கேளுங்க. 58 லைக் யாரை போட்டுக்கிறீங்க? ரொம்ப நன்றி. அக்கா, எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சின்ன தகராறு வச்சுக்கோங்க. என் மீது எந்த தப்பும் இல்லை, அவள் மீது தான் தப்பு. இதற்கு எதனால் மாந்திரிகம் செய்து வைக்க முடியுமா? மாந்திரிகமே செய்யக்கூடாதுப்பா. நீ அன்பு காட்டு, நீ அன்பு பேசு, அன்பை காட்டு. செஞ்ச தவறை ஒத்துக்கோ. தவறாக அவங்க செஞ்சிருந்தாலுமே நீ தப்பு செஞ்சது மாதிரி கூட ஒத்துட்டு போயிரு. மந்திரவாதி பண்ணி அதை சூழ்ச்சி பண்ணுறதுக்கு சின்ன விஷயம். அன்பு காட்டு போதும். பெண்கள் இடத்துல அன்பு மட்டும் காட்டுங்க. ஆணோட அன்பை தேடி தான் பெண்கள் வாழ்வாங்க, அன்புக்காக தான் இயங்குவாங்க. அங்கே ஏதாவது நீங்கள் சர்க்கிள் பண்ணால் தான் அவங்களுக்கு கோபம் வரும், விலகி போவாங்க. அதனால் ஆண்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்பு காட்டுங்கள். மனைவி அன்பாக வெல்ல முடியும், எதை கொண்டு வெல்ல முடியாது. என்ன ஐடி என்ன சொல்கிறான் எனக்கு புரியல, நான் அதெல்லாம் படிக்கலை. இல்லை, மாந்திரிகம்லாம் செய்வாங்கப்பா. அதெல்லாம் நிறைய 5000 10,000 காசு வாங்கிட்டு செய்வாங்க. அது கொஞ்ச நாளைக்கு நிற்கும், நிரந்தரமாக நிலைக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. நீ அன்பு கொண்டு நேசி, அப்போ தான் வந்து பொண்டாட்டி நம்ம கைவசம் இருப்பாங்க.
அக்கா என் மனைவி என் பொண்டாட்டி வர மாட்டேங்கிறா. நீங்கள் போகிற அடிலாம் பொம்பளைலாம் சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த பெண்களை பார்த்து சொல்லி விடுறது நிப்பாட்டுங்க. அப்போ பொண்டாட்டி தனியாக அவங்க காலடியில் கிடப்பாங்க. பார்க்குறவங்களாம் சொல்லி அடிக்கக்கூடாது. 60 லைக் யாரை போட்டுக்கிறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், மந்திரங்களை விட அன்பு தான் சிறந்தது. அம்மா எனக்கு என்னை ஐயோ அப்படி சொல்லாதீங்க, மன்னிப்புன்றதை கேட்காத, ஓகேவா? எனக்கு பயிற்சி இருப்பதால் என்னால் தொடர்ந்து நேரலையும் இருக்க முடியவில்லை அம்மா. நீ அதெல்லாம் நினைக்காதப்பா, போயா நீ போய் ஒன்று வேலையை பாரு, ஓகேவா? லைவ்லேயே நீ இருக்கணுன்ற அவசியம்னு ஒன்றும் கிடையாது. வந்தியே அம்மா 2 வார்த்தை பேசினியா போயிரு. அதுக்காக லைவில் இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீ போய் உன் பயிற்சியை தொடங்கு. மேலும் மேலும் நீ வெற்றிகளை அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஹாய்ப்பா, வருக வணக்கம். என் பொண்டாட்டி அழகு. அப்படி நினைங்க, எல்லா ஆண்களும் நினைங்க அப்படி. நம்ம பொண்டாட்டி மட்டும்தான் அழகுன்னு நினைங்க. அங்கே உங்களுக்கு பிரச்சனையும் வராது. பார்க்கறதுலாம் கண்ணு மேயிறதுனால தான் அங்கே பிரச்சனை வருது. 63வது லைக் வரையும் வந்திருக்கு. எப்போ 60 ஆச்சுன்னே தெரியல. கமெண்ட் பண்ணதுக்கு நன்றிப்பா. இருக்கட்டும் குகன் பண்ணு. இன்னொரு 6 நிமிஷம் லைவ் முடிஞ்சிடும். கமெண்ட் பண்ணுங்கள். 68 இருக்கா 63 இருக்கான்னு தெரியல. போதும் அண்ணா, அன்பும் மரியாதையும் நேசிப்பும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நன்றிப்பா உங்கள் எல்லாருக்கும். இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது, லைவும் முடிஞ்சிடும். எனக்கு வேலை, நிறைய வேலை இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள். முப்பத்தி 4 பேர் இருக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது, லைவ் முடிஞ்சிடும். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. தெருப்பொறிக்கு நாயே ஒழுங்காக கமெண்ட்டப்படும், ஓகேவா? வெட்டியா செத்து போகுது. அவங்க கிட்ட போகிறவங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அக்கா கிட்ட போவாங்க, அவங்க அம்மா கிட்ட போவாங்க, அவங்க அக்காவும் அம்மாவையும் அவங்க அண்ணங்கிட்ட கொண்டு போய் கூட்டி கொடுப்பானுங்க. இவங்க இந்த வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு அதுதான் வேலையே. இந்த கெட்ட சக்தி பாவம்னு இருக்கு பாருங்க, அது இப்படி தான் செய்யும். இவங்கள மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அண்ணா, அது என் வாழ்நாள் கனவு. இதுவரை நல்லா செஞ்சிட்டேன், இன்னமும் 8 நாள் நல்லா செய்வேன் என்று நம்பிக்கை இருக்குது. எல்லாம் உங்களை ஆசீர்வாதம். கண்டிப்பாக தம்பி, அது உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய செயல். நீ கண்டிப்பாக ஜெயிப்பா. உன்னோட நல்ல குணத்துக்கு நீ நல்லா இருப்பையா, ஓகேயா? நீ ஜெயிச்சு வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லணும், ஓகேவா? பெஸ்ட்டோ பண்ணு. 43 பேர் இருக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கப்பா குகன் தம்பி, வணக்கம். இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் இருக்குது, லைவ் முடிய போது. கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஹாய் அக்கா, வருக. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹாய் அம்மா, வருக. 230 என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. போதும் அண்ணா, உங்களுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நாளை சந்திப்போம், கடவுள் கிருபை இருந்தால். கண்டிப்பாக சந்திப்போம். கடவுள் கிருபை நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம எப்பொழுதும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம், ஓகேங்களா? ரொம்ப நன்றி. அக்கா 230 இஐகே புரியல என்னன்னு.
64 லைக் யாரை போட்டுக்கிறீங்கப்பா? நன்றி நன்றி நன்றி. கற்பகம் சிஸ்டர் டீக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும். அவங்க தான் குழந்தை கேட்டவங்களா? ஓகே ஓகே, கண்டிப்பாக சந்திப்போம். கூடிய விரைவில் உங்களுக்கு கடவுளுக்கு குழந்தை கொடுக்கணும். நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டுறேன். ஓகேங்களா? வருக வருக. 50 பேர் இருக்கிற 65வது லைக் பண்ணவங்களுக்கு நன்றி. போதும், எனக்கு அது தெரியலடா. அந்த கமெண்ட் சொல்லலாம்ல அவங்க பேர் என்னன்னு, அவங்க யார் ஆனா பெண்ணன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போதான் தெரியுது அவங்க பேர் கற்பகம்னே. வணக்கம் மக்களே, வணக்கம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. எனக்கு வேலை இருக்கு, இல்லைன்னா பேசாமல் உட்காந்துருவேன். வேலை இருக்குது. ஐயோ கடவுளையெல்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஐயோ கடவுளையும் சொல்லக்கூடாது. 66வது லைக் யாரோ போட்டுக்கிறீங்கப்பா? நன்றி நன்றி. மேடம், மொய் வாங்காமல் திருப்பி செய்யாமல் திருமணம் மற்றும் இதர விழாக்களை நடத்தலாமா? சாதகம் மற்றும் பாதகங்களை சொல்லுங்கள். மேடம், மொய் வாங்காமல் திரும்பி செய்யாமல், ஐயா அது வேணாம்ப்பா, அது நல்லதல்ல. மொய் வாங்குவது திரும்ப கொடுப்பது அது அந்த செயலுக்கே ஒரு அவமரியாதை. அந்த இதை அந்த மாதிரி சடங்கெல்லாம் செய்யாதீங்க. நம்ம கல்யாணம் வைக்கிறோமா, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கல்யாணத்தை முடிங்க. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க. மொய் வாங்குறது திரும்ப செய்வது மிக மிக தவறான செயலாகும். ஓகேங்களா? அந்த மாதிரி செயல் செய்யாதீங்க. நான் தான் சொன்னேன் அப்பவே. ஹாய் ஹாய், வருக வணக்கம். ஹாய் ஆண்டி. ஆண்டி சொல்லக்கூடாது, அம்மா அக்கா. 65 லைக் யாரை போட்டுக்கிறீங்கப்பா? நன்றி நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிப்பா. அவ்வளோதான், லைவ் முடிய போது. வந்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. லைவுக்கு வந்து அனைவரும் நன்றி. கற்பகம் சிஸ்டர் இருக்கீங்களா, வெளியில் போயிட்டீங்களான்னு தெரியல. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க எல்லாரும் சேர்ந்து வேண்டுங்க. லைவில் இருக்கிற அனைவரும் வேண்டுங்க. கற்பகம் சிஸ்டருக்கு குழந்தை பிறக்கட்டும். 66வது லைக் யாரை போட்டுக்கிறீங்க? நானும் கடவுள்கிட்ட வேண்டேன். இதயம் ஒரு கோயில். வருக தம்பி. என்ன தம்பி, லைவ் முடியும் போது கரெக்டாக வரிய தம்பி. வருக தம்பி. இதயம் ஒரு கோயில். வணக்கம் வணக்கம். 67வது லைக் யாரை போட்டுக்கிறீங்க? 67வது லைக் யாரை போட்டுக்கிறீங்க? நன்றி நன்றி. நான் ஏற்கனவே இன்றைக்கி காலையிலேருந்து லைவ்லேயும் உட்காந்துட்டுருக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகி போச்சு. வணக்கம்ப்பா, வணக்கம். இதயம் ஒரு கோவில். வாமா வாப்பா. ஹாய் ஹாய் ஹாய். வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி. லைவ் முடிஞ்சிருச்சு. இதயம் ஒரு கோவில். லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. லைவை முடிக்கிறேன். போதும், லைவை முடிக்கிறேன். இன்னும் யார் இருக்கீங்கன்னு தெரியல. குகன் தம்பி வெளியில் போயிட்டீங்களான்னு தெரியல. கருப்புச்சாரி தம்பி வருக வணக்கம் வணக்கம். கருப்புச்சாரி தம்பி வருக வணக்கம். 71 72வது லைக் யாரை போட்டுருக்கீங்க? ரொம்ப நன்றி. போதும் பங்காளி நலமா? அனைவரும் நலமாக இருப்போம். நன்றி வணக்கம். ஐயோ மக்கள் இவ்வளோ வர இருக்காங்க, போக மனசு இல்லை. வேலை வேறு நிறைய வேலை கிடக்குது. இதே ஒரு கோவில். ரொம்ப நன்றி லைவுக்கு வந்ததுக்கு. கருப்புச்சாரி தம்பி ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? நான் சாப்பிட்டேன், மத்தியானமே சாப்பிட்டாச்சு. அனைவருக்கும் நன்றி நன்றி. லைவ் முடியுதுப்பா. ஓகேங்களா? டைம் ஆயிடுச்சு. அனைவரும் லைவுக்கு வந்ததுக்கு நன்றி. நாளை அக்கா இருங்கள். சொல்லுங்கள் தம்பி. இதயம் ஒரு கோவில். சொல்லுங்கள். டைம் ஆச்சியா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சியா? ஓகே பாய். இல்லை, பங்காளி தான். பங்காளி சண்டே நாளைக்கு கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? பாய் ஆள். பங்காளி சண்டே நாளைக்கு வச்சுப்போம். நாளைக்கு லைவுக்கு வாங்க எல்லோரும். அனைவரும் முடிஞ்ச நைட்டு 6 மணிக்கு லைவ் போடுவேன். வந்துருங்க எல்லோரும். ஓகே பாய் அக்கா. ஓகே தம்பி. வணக்கம் ஐயா.